ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்துட்டு 20லேருந்து 30 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதை எண்ணெயிலேயே நல்லா சாட்டே பண்ணலாம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போனதும் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். மசாலா பச்சை வாசனை போனதும் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். புளி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். மோஸ்ட்லி குழம்பு வந்து புளிப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா புளிப்பு கம்மியாயிடும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.